வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி 500,000 நோட்டுகளை ஒழித்ததற்கு பின்னால் என்ன விதமான நோக்கங்கள் இருக்கின்றன, அதனால் என்ன விதமான பொருளாதார சாதனைகளை அவர் சாதிக்க போகிறார் என்பது பற்றி மக்களிடம் ஏராளமான கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அதனால் பிரதமர் நரேந்திர மோடியை அவர்கள் ஏசுகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். உண்மையில் கருப்பு பணத்தை அவரால் ஒழிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் அதிகபட்சமாக எழுகிறது. ஏற்கனவே இப்போது .com நாம் சொன்னது போல இதன் மூலம் கருப்பு பணம் ஒழியவே ஒழியாது. இதை முக்கியமான பொருளாதார வல்லுநர்களான சுவாமிநாதன் ஐயர் போன்றவர்கள் ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், பனாமா என்று இருக்கக்கூடிய பல்வேறு பணம் பதுக்கக்கூடிய இடங்களில் வரி விதிப்பு செய்யக்கூடிய பணக்காரர்கள் பதுக்கி இருக்கக்கூடிய 70 லட்சம் கோடியை மீட்காமல் நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கவே முடியாது என்பதுதான் எல்லா பொருளாதார அறிஞர்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அதன் பின் இதை ஏன் மோடி செய்தார் என்கிற ஒரு கேள்விதான் இப்போது எல்லோரிடமும் இருக்கிறது. இந்தியாவுடைய பட்ஜெட்டில் வருடா வருடம் ஏறக்குறைய 3% பற்றாக்குறை வருகிறது. அதாவது மொத்த ஜிடிபி என்று சொல்லப்படக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% பற்றாக்குறை ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் வருகிறது. இப்போது வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பற்றாக்குறை என்பது 3.5% வரைக்கும் வரும். இதனால் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி அடையும். எனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட மோசமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மோடி காரணமாக இருக்கிறார் என்கிற ஒரு வரலாற்று பழி வந்துவிடும் என்கிற அச்சத்தில் தான் இந்த நடவடிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார் என்று இப்போது பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இப்போது வங்கிகளுக்கு ஏறக்குறைய 16 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பணத்தை மக்கள் ஒப்படைக்கும் போது அவர்கள் வெளியே எடுக்கக்கூடிய பணம் சில லட்சம் கோடியாக இருந்தாலும் கூட இந்த பணத்தை கொண்டு உண்மையில் இந்த டெபிசிட்டை, பட்ஜெட்டரி டெபிசிட் என்று சொல்லப்படக்கூடிய டெபிசிட்டை குறைக்க முடியும். பற்றாக்குறை குறைவாக இருக்கிற ஒரு பட்ஜெட்டை அவர் நாட்டு மக்களுக்கு இந்த வருடம் இல்லை என்றாலும் கூட அடுத்த நிதியாண்டிலாவது சமர்ப்பிப்பதற்கான ஒரு வழி ஏற்படும். தனது இமேஜை காப்பாற்றுவதற்காக, தனது ஆட்சியின் கீழ் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காக இப்படியான ஒரு முயற்சியை மோடி செய்திருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிப்பதெல்லாம் அவருடைய நோக்கம் அல்ல. தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வது, வரலாற்றில் தனக்கு ஒரு பழி ஏற்படாமல் காப்பாற்றிக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையின் மூலமாக வரி வருவாய் அதிகமாகும் என்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். அதே போல ரிசர்வ் வங்கியுடைய செஸ்டில் அதிகமான நிதி சேரும். இதன் மூலமாக பற்றாக்குறை குறைவாக இருக்கிற ஒரு பட்ஜெட்டை அவர் சமர்ப்பிக்க முடியும். வரும் காலங்களில் ஆட்சியை விட்டு அகலும் போது அப்படியான ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும் நோக்கத்துடன் தான் அவர் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஒரு விளக்கம் தரப்படுகிறது. இது போன்ற பல தியரிகள் வரும். அதையெல்லாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள இப்போது .com உடன் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.